சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிச்ச ஒன்று டோனட். அது வந்து நாங்கள் இவ்வளோ நாளும் வெளியில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம். செய்கிறது வந்து கஷ்டமென்று நினச்சி கொண்டு வந்திருப்போம். ஆனால் அதையே நாங்கள் வீட்டில் ஈஸியாக செய்யலாம். ஸோ ஹோம்மேடாக கிட்ஸுக்கெல்லாம் செய்து கொடுக்கலாம். வீட்டில் நாங்கள் செய்து சாப்பிடக்குள்ள இன்னுமே கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். எங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யலாம். இன்றைக்கு இந்த வீடியோவில் ஹோம்மேட் டோனட்ஸ் தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு வந்து 200 ml பசுப்பால் எடுத்திருக்கிறேன். அதுக்குள்ளே 1 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் 1 டீஸ்பூன் ஒயிட் சுகரும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மூண்டையும் வந்து நல்ல வடிவாக இருக்க கிளறி விடுங்க. அந்த ஈஸ்ட் வந்து கட்டி கட்டியாக இருக்குது. அப்படி கட்டி இல்லாமல் கரையிற மாதிரி நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகணும், அதுக்காக தான் சுகர் சேர்த்துனாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் விடுவோம். இதுக்குள்ள வந்து 2 கப் கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். மைதா மாவுலையும் செய்து கொள்ளலாம். அதை வந்து நல்ல வடிவாக இருக்க அரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 கப் சீனி, 1 முட்டை எவ்வளோ சேர்க்குறேன். அதோட பட்டர் அல்லது மாஜரின் உங்களுக்கு எது விருப்பமோ அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இதை வந்து நான் ஸ்டாண்ட் மிக்சரில் தான் இன்றைக்கு குழைக்க போகிறேன். இது கொஞ்சம் குயிக்காக குழைக்கலாம், ஈஸியாக இருக்கும். கையாலயம் வந்து குழைச்சி கொள்ளலாம். ஒரு 10 நிமிஷம் ஈஸ்ட் ஆக்டிவ் ஆகிறதுக்குள்ளே நாங்கள் இதை வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துருவோம். ஈஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் சேர்த்த அந்த பசுப்பால் வந்து கொஞ்சம் வெதுப்பாக இருக்கணும். ஆகலும் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஆகலும் வந்து சூடு குறைவாமல் இருக்கக்கூடாது. நான் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்த பாலை எடுத்து மைக்ரோவேவ் ஓவனில் வந்து 1 நிமிஷம் கிட்ட சூடு பண்ணிவிட்டு அதை வந்து சேர்த்துனான் அப்படியே. இப்போ இந்த மிக்ஸோட வந்து நாங்கள் எடுத்த அந்த ஈஸ்ட்டு அந்த கலவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழைக்கணும். ஸோ குழைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு பதம் வரும். கைக்கு வந்து லைட்டாக பட்டர் அல்லது கொஞ்சமாக எண்ணெய் வந்து அப்ளை பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த மாவு வந்து நாங்கள் அந்த பால் எல்லாம் சேர்த்ததால் கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக தான் இருக்கும். இந்த டோ வந்து நாங்கள் நார்மலாக அந்த பனி செய்வோம் அந்த டோ மாதிரி இருக்கும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு டோவை வந்து வடிவர்க்க ரவுண்ட் பண்ணிட்டு இதுக்குள்ளே வச்சு கவர் பண்ணி நாங்கள் ஒரு 2 மணித்தியாலம் வைக்கணும். ஆக கூடினது 2 மணித்தியாலம், ஆக குறைஞ்சது 1.5 மணித்தியாலம் வைக்கலாம். மேலுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க. நான் வந்து சன்ஃப்ளவர் ஆயில்லாம் சேர்க்குறேன். ஸோ மனம் இல்லாத ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணால் நல்லா. மேலுக்கு வந்து கிச்சன் டவல் அல்லது ஃபிலிம் ஏதாவது யூஸ் பண்ணி கொள்ளலாம். இப்போ இது ஒரு 1.5 மணித்தியாலத்துலேருந்து 2 மணித்தியாலம் வரைக்கும் வச்சுட்டு எடுத்தால் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. டோ வந்து சரியான சாஃப்டாக இலக்கமாக இருந்தது. இங்கே வந்து நான் செய்த அண்டைக்கு மழை, சரியான குளிர், எனக்கு வந்து அவ்வளவா பொங்கி வரையில்லை. இது வந்து டபுளாக வரும், எனக்கு அவ்வளவு வரையில்லை. ஆனால் டோ வந்து சரியான சாஃப்டாக இருந்தது. இது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. எங்களுக்கு வந்து நாங்கள் பொரிச்செடுக்கும் போது அது இன்னுமே நல்ல பெருசாக தான் வரும். இதுக்கு பிறகு திருப்பியும் ஒரு ஸ்டேஜில் வந்து நாங்கள் திருப்பியும் ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட ரெஸ்ட் பண்ண விடுவோம். ஸோ வந்து பிரச்சனை இல்லை. இப்போ இதில் உள்ள அந்த பபுள்ஸ் எல்லாம் எடுக்கணும் வடிவாக. கையால் வந்து நல்லா அமர்த்திட்டு பிறகு சப்பாத்தி கட்டையாலேயும் வடிவாக அமர்த்தி எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள்கிட்ட வந்து டோனட் கட்டர் அல்லது குக்கி கட்டர் இருந்ததுன்னு சொன்னால் யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இல்லை. நான் வந்து அந்த சின்ன பவுல் மற்றது ஒரு மூடி அதுதான் வச்சு யூஸ் பண்ணுறேன். அதுவே எங்களுக்கு நீட்டாக தான் வந்தது. ஸோ எல்லாம் வந்து இந்த மாதிரி ஒண்டா எடுத்துக்கொள்ளுங்க. மிச்சமாக டோவை எல்லாத்தையும் வழக்க மாதிரி உண்டா சேர்த்து குழைச்சிட்டு திருப்பியும் வந்து சப்பாத்தி கட்டையால் வடிவாக மட்டமாக உருட்டிட்டு திருப்பி வந்து கட் பண்ணி எடுக்கிறது தான். இந்த டோனட் எல்லாத்தையும் வந்து ஒரு பேக்கிங் ரேக்குள்ள அந்த ஆயில் பேப்பர் ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே வையுங்க. அப்போ வந்து ஒட்டாது. அப்புறம் எடுக்கக்குள்ளே வந்து கீழே ஒட்டிச்சுதுன்னு சொன்னால் அது வந்து இழுபட்டு ஒரு மாதிரி பிஞ்சு கொண்டு வந்துடும். ஸோ கவனமாக வந்து இந்த டோவை ஹேண்டில் பண்ணணும். நாங்கள் எடுக்கும்போது கூட அதை வந்து இழுபட்டு கொண்டு வரும். ஸோ அதால் கவனமாக எடுக்கணும். இப்போ ஒவ்வொன்றா அப்படி எல்லாம் செய்யணும். மொத்தமாக வந்து எனக்கு 2 கப் மாவில் 7 டோனட் கிட்ட வந்தது. நாங்கள் வந்து இன்னுமே குட்டியாக செய்யலாம், மினி டோனட் மாதிரி செய்யலாம். அது பார்க்கவும் நல்ல கியூட்டாக இருக்கும். இதை திருப்பியும் வந்து 30லேருந்து ஒரு 45 நிமிஷம் வந்து ரெஸ்ட் பண்ண விடுவோம். திருப்பி வந்து கொஞ்சம் ரைஸ் ஆகி வரும். அதுக்குள்ளே வந்து நாங்கள் சாக்லேட்டு வந்து ரெடி பண்ணுவோம். நான் வந்து இன்றைக்கு 3 விதமான டோனட் வந்து செய்கிறதுக்கு பிளான் பண்ணினான். ஒன்று வந்து டார்க் சாக்லேட், ஒன்று ஒயிட் சாக்லேட், மற்றது வந்து மில்க் சாக்லேட். மில்க் சாக்லேட்டுக்கு வந்து நான் இந்த அந்த சாக்லேட் தான் எடுத்தேன். இது வந்து நான் மைக்ரோவேவ் பண்ண போகிறேன். கொஞ்சமாக வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துட்டு மைக்ரோவேவ் ஓவனில் வந்து 1 நிமிஷம் அப்படி வச்சு எடுத்தோம்னு சொன்னால் ஓகே. சப்போஸ் வந்து எங்களுக்கு மெல்ட் ஆகாட்டி திருப்பியும் ஒரு 30 செகண்ட் கிட்ட வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ கன்சிஸ்டன்சி வந்து இந்த மாதிரி இருக்கணும். பால் வந்து காணாடி இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கொள்ளுங்க.
உடனே வந்து நிறைய பாலாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெல்ட் பண்ணி எடுங்கோ. நான் வந்து இந்த ஒயிட் சாக்லேட்டுக்கு வந்து கொஞ்சமாக வந்து பிங்க் கலர் வந்து சேர்த்தேன். நான் அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி அதோட வந்து இந்த டொப்பிங்குக்கு வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸும் வந்து எடுத்தேன். நான் கொஞ்சம் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இந்த மாதிரி சில்வர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே எடுத்தேன். நான் எங்களோட அந்த டோனட் டோ வந்து ரெடி ஆயிட்டுது. இப்போ வந்து நான் அடுப்பை வந்து நல்ல மீடியமில் விட்டு தான் இதை வந்து ஹீட் பண்ணணும். ஹீட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒவ்வொண்டா போட்டு பொரிச்சு எடுக்கணும். போட்ட உடனே வந்து இது இப்படி மேலே வந்து வரும். ஸோ மேலே வரைக்க இன்னும் வந்து ரைஸ் ஆகி அந்த டோ வந்து டபுளாக வரும். எங்களுக்கு நாங்கள் போடேக்க இருந்ததும் இப்போ உள்ளதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ வந்து எங்களுக்கு ஈஸ்ட் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் வந்து அவ்வளோ ஆக்டிவ் இல்லை. பிறகு வந்து நாங்கள் ரைஸ் ஆக விட்டுனாங்க. அதுக்கு பிறகு வந்து பொரிக்கைக்குள்ளே இன்னுமே வந்து டபுளாக அந்த டோ நல்ல பெருசாக வந்தது. ஸோ வந்து டோ வந்து டபுள் ஆகாட்டியும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்து பொரிக்கும் போது அது வந்து ரைஸ் ஆகி டபுளாக வரும். ஒவ்வொண்டா இல்லை ரெண்டாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ வந்து ஆகலம் வந்து ஒரு ப்ரௌன் கலரில் வந்து வர விடாமல் கொஞ்சம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. எல்லா டோனட்ஸையும் வந்து பொரிச்சா பிறகு இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரிங்கிள்ஸ் சேர்க்க வேண்டியதான். ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து இந்த மாதிரி மொத்தமாக வந்து ஒரு பிளேட்டில் சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து தேய்ச்சும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி மேலுக்கு வந்து தூவியும் எடுக்கலாம். எங்களோட விருப்பம்தான். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 விதத்தில் செய்தேன் இந்த டோனட்ஸ். இது வந்து தூவினான். சாக்லேட் வந்து மெல்ட் பண்ணி சேர்க்குறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி நாங்கள் சுகர் சேர்த்து கொள்ளலாம். சுகரை வந்து நல்ல பவுடரை அரைச்சிட்டு இதுக்கு மேலுக்கு வந்து டஸ்ட் பண்ணி விடலாம். ஸோ வந்து பவுடர் சுகரும் இருக்குது, அது கூட வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கு இதெல்லாம் செய்தேன். நான் கிளைமேட் வந்து வெயிலாக இருந்தேன்னு சொன்னால் ஈஸ்ட் வந்து எங்களுக்கு குயிக்காக ஆக்டிவ் ஆகிடும். குளிர் நேரங்களில் செய்யும் போது ஓவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கு பிறகு இந்த மாடு எடுத்து உள்ளே வைக்கலாம். வெளியில் வைக்கிறத விட இந்த மாதிரி வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் டக்குன்னு வந்து ரைஸ் ஆகி வரும். நாங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்ற டோனட் டேஸ்ட் வந்து அப்படியே வந்தது. ஒரு கொஞ்சம் வித்தியாசமுமே இல்லை. எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த டோனட் ட்ரை பண்ணினா நீங்களும் கட்டாயம் இதே மாதிரி செய்து பாருங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் உங்களுக்குமே வந்து பெர்ஃபெக்டாக வரும். உங்களோட கிட்ஸுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்காம நீங்களே வீட்டில் வந்து செய்து கொடுக்கலாம். இது வந்து கடையில் வாங்குறதோட நாங்கள் வீட்டில் செய்யக்குள்ள செலவு வந்து சரியான குறைவு. இதுக்கு யூஸ் பண்ணுற பொருளுமே வந்து சரியான குறைவு. அது வீட்டில் நார்மலாக இருக்கிற அந்த பொருளை வச்சு தான் நாங்கள் செய்ய போகிறோம். கேக்குக்கான டாப்பிங்ஸ் தான் நான் யூஸ் பண்ணினேன். அது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்குமென்னு சொல்லி இல்லாட்டி சுகரும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் ஸ்ரீலங்கன் ரெசிபீஸோடு வந்து நான் உங்களை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.